அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதியோடு 7வது ஊதியக்குழு முடிவிற்கு வருகிறது. ஆனால் உண்மையில் ஊதியக்குழு தொடங்க இன்னும் 1 முதல் 2 வருடங்கள் ஆகும். இதனால் அதுவரை 7வது ஊதியக்குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் வழங்கப்படும். 8வது ஊதியக்குழுவின் கீழ் அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய சிவில் சேவைகளின் ஊதிய கட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். பணியாற்றுபவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் என இரு தரப்பினருமே இக்குழுவின் வரம்பிற்குள் வருகின்றனர். 8வது ஊதியக்குழு அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டு விட்டது. அதற்கு அரசு 18 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க கால அவகாசம் அளித்தது. நாடாளுமன்றத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதும் போதுமான நிதி ஒதுக்கீட்டையும் நிதி அமைச்சகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு இதுவரை இடைக்கால நிவாரணம் அல்லது அகவலை நிவாரணத்தை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது குறித்து எந்த உறுதிமொழியும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட ஊதியம் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முந்தைய ஊதிய குழுக்களின் வரலாறு கால தாமதத்தை காட்டுகிறது. பரிந்துரைகள் அமைச்சரவை ஒப்புதல் பெற்று பல மாதங்களுக்கு பிறகே நிலுவைத் தொகையுடன் சம்பளம் வங்கி கணக்குகளுக்கு வரும். ஊழியர்களுக்கு உயர் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 2026-27 நிதியாண்டில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இது அமலுக்கு வரும் தேதியிலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்கப்படும். சம்பள உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ எண் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் தரம், படிகள் மற்றும் இறுதி பிட்பெண் காரணிகளை பொறுத்து 20 முதல் 35% உயர்வை காட்டுகின்றன. உதாரணமாக 6வது ஊதியக்குழு சராசரியாக 40% உயர்வையும் 7வது ஊதியக்குழு 23 முதல் 25% தாக்கத்தையும் அளித்தன. 8வது ஊதியக்குழுவுக்கு பிட்பெண் காரணி 2.4 முதல் 3 வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது.